ஐராவதம் வழிபட்ட சிவன். நெல்லினால் எழுதினால் படிப்பும் பேசாத குழந்தைகள் பேச்சும் தரும் சிவன். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்கிற முதுமொழிக்கேற்ப எழுத்து அறிவிக்கும் இறைவன் எழுந்தருளும் ஓர் உன்னத தலம்தான் இன்னம்பூர் எழுத்தறிநாதர் ஆலயம். சோழ தேசத்தின் காவிரி வடகரையின் 45வது தலமாக போற்றப்படும் இப்பதி திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசால் பாடப்பெற்ற பெருமையுடையது. சம்பந்தர் பதிகமும் அப்பர் 4 பதிகங்களும் இங்கே பாடியுள்ளனர். அப்பரடிகள் இப்பெருமானை தொழுபவர் பேரறிவும் நற்குணமும் பெறுவர் என்றும், வன்னி தும்பொக்கிறகு கொன்றை மலர் ஆகியவற்றை சூடும் சிவபெருமானே 7 உலகங்களையும் படைத்தவர் என்றும் எடுத்து கூறுகின்றார். என்னில் யாரும் என தொடங்கும் பாடலில் என்னை காட்டிலும் எனக்கு இனிமையானவன் இன்னம்பர் ஈசனே என அற்புதமாக பாடியுள்ளார் ஆளுடைய அரசர். நல்லோர் கணக்கினையும் தீயோர் கணக்கினையும் தன்பால் வைத்து தக்க முறையில் அருள் புரிபவர் ஈசனே என்பதை ஆணித்தரமாக பகிர்கின்றார். இன்னும் ஈசனை குறித்த எத்தனையோ தகவல்களை இத்தல பதிகங்கள் 4லும் பதிந்துள்ளார் திருநாவுக்கரசர். சூரியனின் வழிபாடு. யுகந்தோறும் பிரபஞ்ச வெளியில் கிரகங்களுக்கு எல்லாம் ஒளி தந்த கதிரவன் ஒரு சமயம் ஒளி மழுங்க தொடங்கினான். இதற்கு விமோசனமாக சிவனாரே வழிபட எண்ணிய சூரியன் செண்பகாரண்யம் என்றழைக்கப்பட்ட இந்த தலத்திற்கு நம்பிக்கையோடு வந்து தான் தோன்றிய பெருமானை வழிபட்டு மீண்டும் தனது ஒளியினை கூட்டிக் கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது. சூரியன் நம்பி வழிபட்டு பலன் பெற்றதால் இத்தலம் இன்னம்பர் என்றிருந்து தற்போது இன்னம்பூர் என்று அழைக்கப்படுகிறது. ஐராவதம் வழிபட்டது. வெள்ளை யானையாக தேவலோகத்தில் வலம் வந்த ஐராவதம் துர்வாச முனிவரின் சாபத்தால் கருநிற காட்டு யானையாக பூமியில் சுற்றித் திரிந்தது. அப்போது இந்த செண்பக காட்டில் சுயம்புவாக எழுந்த சிவலிங்கத்தை கண்டு வணங்கி வழிபட்டு வந்தது. பூர்வ ஜென்ம வாசனையால் தீர்த்தம் உண்டாக்கி தினந்தோறும் அந்நீரால் அபிஷேகித்து வாசமிக்க மலர்களை சாற்றி பூஜை புரிந்தது. தனது பெருவுடலால் ஈசனுக்கு நிழலாக நின்றது. அவரது கருணையால் சாபமோசனம் பெற்று விண்ணுலக அடைந்தது. தானே பூமியிலிருந்து தோன்றியதால் தான் தோன்றீஸ்வரர் என்றும், ஐராவதம் வழிபட்டதால் ஐராவதேஸ்வரர் என்றும் இத்தல பெருமான் போற்றலானார். ஐராவதம் ஏற்படுத்திய தீர்த்தம் அதன் பேரிலேயே ஐராவத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அகத்தியர் பெற்ற வரங்கள். குறுமுனியாம் அகத்தியர் வடக்கிலிருந்து தென் திசை நோக்கி வரும் சமயம் பற்பல சிவலிங்கங்களை பூஜித்து வந்தார். அவ்வாறு செண்பகாரண்யம் அடைந்த அகத்திய மாமுனிகள் ஸ்ரீ ஐராவதீஸ்வரரையும் பூஜிக்கலானார். சித்தினாலும் தவத்தினாலும் சிறப்பு பெற்ற கும்பமுனி தேன் தமிழால் திகட்டாத தீன்சுவை பாடல்களை புனைந்திட வேண்டுமென எத்தனித்தார் இறைவன். அவர் முன்னே காட்சி கொடுத்து தமிழ் எழுத்துக்களை கற்பித்து தமிழ் இலக்கணம் முழுவதையும் போதித்தார். சங்கத்தமிழ் வளர்த்த சங்கரனது அருளால் தமிழ் அட்சரங்களை கற்று இலக்கணத்தின் ஆணிவேர்களை புரிந்து தேர்ந்தார் அகத்தியர். பின்னர் தமிழில் பாக்கள் பல புனைந்து பலருக்கும் ஞான குருவானார். அது முதல் இத்தல ஈசன் வடமொழியில் அஷரபுரீஸ்வரர் என்றும் செந்தமிழில் எழுத்தறிநாதர் பெயர் பெற்றார். சுதன்மனை ஆட்கொண்டது. சுதன்மன் என்கிற அந்தணன் சிறந்த சிவபக்தன். இன்னம்பர் ஈசன் மீது இணைப்பிரியா காதல் கொண்டவன். நித்திய பூஜைகளோடு ஆலய நிர்வாகமும் பார்த்து வந்தான். தற்போது ஆட்சி புரிந்து வந்த சோழ மன்னன் இன்னம்பூர் ஆலயத்தின் கணக்குகளை எடுத்து வந்து காண்பித்து கையொப்பம் பெற்றிட தகவல் தெரிவித்தான். ஆனால் சூதுவாத அறியாத சுதன்மன் எந்த கணக்கையும் இதுவரை எழுதி வைத்தது இல்லை. வரும் வருவாயை தனக்கென்று செலவு செய்யாமல் ஆலயத்திற்கே செலவிட்டான். ஆண்டவன் பணிக்கே தன்னை அர்ப்பணித்தான். அரசரது ஆணையை கேட்டு அரண்டு போன சுதன்மன் அரணார் பாதக்கமலம் பற்றி அழுதான். அடியாரை அவ்வளவு எளிதில் விட்டு விடுவாரா அந்த ஆடலரசன்? கருவறை லிங்கத்தின் கீழே ஓர் ஓலை சுவடி கட்டினை காட்டியருளினார். அதை கொண்டு அரசனிடம் காட்டிட கருணை புரிந்தார். சுவடி கட்டினை எடுத்து சென்ற சுதன்மன் அரசனை சந்தித்து அவர் முன் சமர்ப்பித்தான். அச்சுவடிகளை பிரித்து பார்த்த அரசன் அக்கோவில் கணக்குகள் ஏதும் விளங்காமல் குழம்பினான். வேலை மிகுதியால் மறுநாள் இக்கணக்குகளை விவரிக்கும்படி சுதன்மனிடம் கூறி அனுப்பினான் மன்னன். விவரமா? கணக்கே எழுதாதவனுக்கு விவரம் எப்படி தெரியும்? கலக்கம் கொண்டவனாய் கைலைநாதன் காலடியில் வீழ்ந்து கதறினான். மயக்கமுற்றான். மறுநாள் காலை அரசர் முன் சென்று கணக்குகளை தெள்ளத் தெளிவாக விளக்கினான் சுதன்மன். அரசன் இதுவரை கேட்டு தெளிந்ததில்லை இப்படி ஒரு கணக்கினை. அப்படிப்பட்ட திருத்தமான கணக்கினை கேட்டு திக்குமுக்காடினான் சோழவேந்தன். சுதன்மனை பாராட்டி மகிழ்ந்தான். சன்னதியில் வீழ்ந்து கிடந்தன் மனது கனவில் எழுந்த எழுத்தறிநாதர் அரசனது சந்தேகங்கள் சரி செய்யப்பட்டது என அருள்மொழிந்தார். கண் விழித்தவன் ஏதும் விளங்காமல் அரசனை காண சென்றான். அரசனோ இன்னம்பர் கணக்குகளை இனிதே தங்களுக்கு வேண்டும் பொருளினை கேளுங்கள், அளிக்க காத்திருக்கிறேன் என்றான். அப்போது புரிந்தது சுதன்மனுக்கு எழுத்தறிநாதன் திருவிளையாட்டு. இன்னம்பரீசர் தாழ்பணிந்து இனிதே நடத்தினான் தனது திருசேவியினை. அடியாரை சோதிப்பதும் பின்னர் அருள் புரிவதும் தான் இனிப்பான வேலையாயிற்றே ஈசர்க்கு. ஊரின் நடுவே 4 புறமும் உயர்ந்த மதில்கள் சூழ்ந்து கிழக்கே 5 நிலை அழகிய ராஜகோபுரத்துடன் அற்புதமாய் திகழ்கிறது 2 அம்மன் சன்னதிகள் கொண்ட ஆலயம். உள்ளே முதலில் கணபதி தரிசனம், பின் பலிபீடம்.
இடதுபுறமாக சற்று ஒதுங்கியபடி தரைத்தளத்தில் அமர்ந்து அருள் புரியும் நந்திதேவர். வலப்பக்கம் தனியே சன்னதி கொண்டு பேரருள் புரிகின்றாள் ஸ்ரீ சுகந்த குந்தலாம்பாள். வாசனை வீசும் கூந்தலை உடையவள் என்பது இதன் பொருள். அஷ்டமாலை, நீலோற்பல புஷ்பம் மற்றும் அபயவரத ஹஸ்தங்களுடன் எழில் சிந்தும் அம்பிகையின் தரிசனம் நம்மை ஏதோ ஒரு தெய்வீக உலகிற்கு அழைத்து செல்கின்றது. நந்தியம்பெருமானை வணங்கி மேலே செல்ல விதானத்தில் ரிஷபாரூடர் உடன் சுதன்மன், அகத்தியர், சூரியன், திருநாவுக்கரசர் என அருட்காட்சி அளிக்கின்றனர். 2 பெரும் பிரகாரங்களை கொண்டுள்ளது. வெளிப்பிரகாரத்தில் நந்தவனம் அமைக்கப்பட்டுள்ளது. உள்பிரகாரம் 3 தளத்துடன் கூடிய மகா மண்டபம், ஸ்நபன மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என நீண்டுள்ளது. இத்தலத்தின் மற்றுமொரு அம்பிகையான ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்பிகை மகா மண்டபத்தின் வலப்புறம் தென்முகம் காட்டி அருள்மலை பொழிகிறாள். மங்களங்களை அள்ளித்தரும் இந்த நாயகி கல்யாண வரப்பிரசாதியாக திகழ்கின்றாள். ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 388வது நாமாவளியாக வருகிறது இந்த அம்பிகையின் பெயர். பக்தர்களுக்கு நித்திய போகங்களை அருளி என்றும் தீர்க்க சுமங்கலியாக விளங்குகின்றாள் இந்த நாயகி. இறைவன் குடிகொண்டுள்ள கருவறை மிகவும் விசாலமானது. ஐராவதம் பூஜித்த காரணத்தினால் யானை புகும் அளவிற்கு விசாலமாக அமைத்துள்ளனர் இந்த கருவறையை. மூலஸ்தானத்தில் பிரம்மாண்டமான லிங்க உருவில் எழுந்தருள் புரிகின்றார் ஸ்ரீ அஷரபுரீஸ்வரர். சாந்தமே வடிவாய் விளங்கும் இப்பெருமான் சாதனைகள் பல புரிய வழிவகுப்பார். தனது அன்பர் கணக்கினை எழுதி வைத்துக் கொண்டு தனதடி தொழும் அடியார் வாழ்வில் அற்புதங்கள் பல நிகழ்த்துபவர். அருமையான அரணார் தரிசனம் முடிந்து ஆலய வலம் வருகின்றோம். தென்மேற்கு மூலையில் தலகணபதியான கன்னி மூல கணபதி வீற்றருள்கிறார். பின் வாகன கொட்டடி ஸ்ரீ பாலசுப்பிரமணியரின் தனி கோவில், வடமேற்கில் ஸ்ரீ கஜலட்சுமி, தாழ்வாரத்தில் லிங்க திருமேனிகள், கோஷ்ட பரிவாரங்களோடு மாடத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நடராஜர், காலபைரவர் என அநேக சிலாரூபங்கள் அமைந்துள்ளன. 5 கலசங்கள் கொண்ட விமானம் கஜபிருஷ்ட விமானமாக உள்ளது. அற்புத வேலைப்பாடுகள் கொண்ட இந்த விமானத்தின் முன்புறம் ரிஷபாரூட நடுவே திகழ இச்சாகிரியா சக்திகள் இருபக்கமும் வீற்றிருக்க சுதன்மனும் சோழ மன்னனும் வணங்கிய வண்ணம் உள்ளனர். இங்கு சோழ மன்னன் ராஜகேசரிவர்மன் மற்றும் விஜயநகர மன்னன் வீரகம்பண்ண உடையார் காலத்திய 2 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. சோழர் கல்வெட்டில் இவ்வூர் வடகரை இன்னம்பர், நாட்டு இன்னம்பர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தலத்தின் விருட்சமாக செண்பக மரமும் தீர்த்தமாக ஐராவத தீர்த்தமும் விளங்குகின்றது. பிரதோஷம், ஆனி மாதம் திருக்கல்யாண வைபவம், கார்த்திகை முதல் ஞாயிறு, பங்குனி உத்திர தீர்த்தவாரி, சிவராத்திரி, நவராத்திரி, ஆருத்ரா ஆகியன விசேஷமாக அனுசரிக்கப்படுகின்றன. சுவாமிமலை ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் இணைக்கோவிலாக திகழ்கிறது. தினமும் இங்கு 4 கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இத்தலத்திற்கு அருகே தேவார தலமான திருப்புரம்பியம் அமைந்துள்ளது. வளர்ந்த குழந்தைகள் பேசும் வயதினை அடைந்த பின்பும் பேசாமல் இருத்தல். இன்னம்பூர் அழைத்து வந்து எழுத்தரிநாதர் சன்னிதானத்தில் ஓம் அஷரபுரீஸ்வராய நமக, அகஸ்தியாய நமக, சரஸ்வதை நமக என்று குழந்தையின் நாக்கில் நெல்லினால் ஆலய சிவாச்சாரியார்கள் கையினால் எழுத பெற்றால் அடுத்த சில தினங்களிலேயே அக்குழந்தை பேசத் தொடங்கி விடுகின்றன. ஆரம்ப கல்வி பயில தொடங்கும் முன் குழந்தைகளை கோவிலுக்கு அழைத்து வந்து தாம்பாளத்தில் பரப்பிய நெல்லில் ஓம் அஷரபுரீஸ்வராய நமக என்று விரலை பிடித்து எழுத வைத்து வித்யா அபியாசத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்வு இன்றளவும் இங்கே நடந்து வருகிறது. விஜயதசமி என்று அருகில் இருக்கும் ஊர்களிலிருந்து பல குழந்தைகள் இங்கு வந்து முதல் எழுத்தாக இன்னம்பர் ஈசர் பெயரினை எழுதி தங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறக்க வேண்டி செல்கின்றனர். இத்தல பெருமானுக்கு வில்வமாலை சூட்டி நோட்டு புத்தகம் மற்றும் பேனாவை வைத்து வழிபட படித்ததெல்லாம் நன்கு மனதில் பதியும். இதனால் எளிதில் தேர்ச்சி பெறலாம். முக்கியமாக கணித பாடத்தில் நன்கு தேர்ச்சி அடையலாம். தேர்வில் வெற்றி பெறவும், மேற்படிப்பினை தேர்வு செய்து படிக்கவும், வெளிநாடு சென்று படிக்கவும் எழுத்தறிநாதரை வேண்டிக் கொள்ள கைமேல் பலன் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட உகந்த திருத்தலம் இது. பூர்வ ஜென்ம பாவ விமோசனம் மற்றும் திருமண தடை போக்கும் தலமாகவும் திகழ்கிறது இன்னம்பூர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாலுகாவில் கும்பகோணம் சுவாமிமலை பேருந்து சாலையில் உள்ள புளியஞ்சேரியிலிருந்து வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இன்னம்பூர் எழுத்தறிநாதர் ஆலயம்.